அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரிச்சான டேஸ்ட்லையும் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம 5 நிமிஷத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து இப்போ நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் பால் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், பால் வந்து இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. இது போல் நல்லா இது ஆறி வந்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நல்லா ஜில்லுன்னு ஆறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இது கூட 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அதிகமாக பழுத்து கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் கனிஞ்ச வாழைப்பழத்தை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த போல் நம்ம இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், உள்ளார தோலை எடுத்ததுக்கப்புறம் உள்ளார பழம் வந்து நல்லாயிருக்கு, கனிஞ்சு போய். இப்போ அந்த பழத்தில் செய்யும்போது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து திரும்பவும் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஏற்கனவே வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும் அப்படின்றனால 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா போதும். ஸ்வீட்னஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்மளுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.